வணக்கம். சும்மா நசன்னு பேசிக்கிட்டு, அத கேட்டு கேட்டு மக்கள் வெறுத்து போயிட்டாங்க. 1000 ஆண்டுகள் உறுதியாக நிற்கும் பெருவுடையார் ஆலயம் உள்ள தஞ்சை மண்ணில் இன்றைய விஜய் அவர்களின் பேச்சில் அவ்வளவு சாதுரியங்க. மாணவர்கள், விவசாயிகளுக்கான 10 வாக்குறுதிகள், பெண்கள், இளைஞர்கள், குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, கடல் விவசாயிகளான நம்ம மீனவர்கள்னு புதுசா பேர் வச்சுக்கிட்ட மீனவர்களுக்கான பாதுகாப்பு உரிமை என்று இன்றைய பேச்சில் அவ்வளவு தெளிவு, மெச்சூரிட்டிங்க. ஹேட்ஸ் ஆஃப் விஜய் அவர்களே! 2வது முறை ஆட்சிக்கு வர்றக்கு அவங்க அப்பாவான அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்களாலே முடியல. உங்களுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொன்னது வரைக்கும், விஜய்க்கு நீ நெருக்கடி குடு, பத்தாததுக்கு நானும் தடை போடுறேன்னு சொல்லிட்டு திமுக, அதிமுக இடையிலான டீலிங் பற்றி பேசியது, கனிம வள கொள்ளை குறித்து கவனத்திற்கு கொண்டு வந்தது என, என் நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மற்றும் தஞ்சை மக்களே என்று வேலூருக்கும் சேர்த்து அந்த ட்ரேட்மார்க் வசனத்தை பேசியது வரை, விஜய் அவர்களின் பேச்சில் தேர்ந்த அரசியல்வாதியின் பக்குவம் தென்பட்டதுங்க. ரேஷன் விநியோகம் முதல் வெள்ளை அறிக்கை ஒப்பந்தம் வரையிலான தம்முடைய ஆட்சி காலத்தில் நடைபெறப் போகும் திட்டங்களை முத்தாய்ப்பாக வெளியிட்ட விஜய் அவர்களுக்கு கூட்டத்திற்கான அனுமதி குறைவாகவே இருந்தாலும், நிறைவாக கூடும் மக்கள் வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு எப்படிப்பட்ட ஆதரவு தரப்போகிறார்கள் என்பதை உங்களைப் போலவே நானும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கேங்க.